கவலைப்படாத ரேகா. நீதிக்காக போராடுற அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு சோதனை வரத்தான் செய்யும். என்ன பிடிச்சு ஜெயில போட்டதுனால அந்த சமூக விரோதிங்க ஜெயிச்சிட முடியாது. நிச்சயமா உங்க வெற்றிக்கு யாராலையும் அனுப்பட முடியாது, எனக்கு தெரியும். ஆனா அந்த ஏசிபி சக்கரவர்த்தி உங்களை அரெஸ்ட் பண்ணானே, அது எப்படி? கமிஷனர் சுட்டுக்கொன்ன அந்த கொலைகாரனுக்கு இந்த சண்டாளன் காவலா இருக்கான். அவனை நான் உள்ள பிடிச்சு போட்டக்கூடாதுதான் இவன் என்ன பிடிச்சு உள்ள போட்டான். ஆனா ரேகா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. தேன்மொழி கொண்டு போய் கொடுத்த பர்ஸ்ல அந்த கொலைகாரனோட நெகட்டிவ காணோம்னு சொல்றாங்களே, அப்போ அந்த நெகட்டிவ் எங்க போயிருக்கும்? அது நம்ம வீட்டுலதான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை வச்சு உங்களை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அந்த நெகட்டிவ்ல தான் அவங்க அத்தனை பேரோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த அடிபட்டவங்க சிறக்கம்பிகளை உடைச்சு வெளியே வரும். நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த குள்ள நரிகளை பிடிச்சு குறவளைய நெரிச்சு ரத்தத்தை குடிக்கும். எதுக்கு இனிமே நீ ஜாக்கிரதையாரு, வீட்டுல இருக்காது. ஜெயக்குமார், நீ ஜெயிலர், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்துட்டா நான் கமிஷனர் ஆயிடுவேன். அடுத்த நிமிஷம் நான் ஜெயில் சூப்பரண்ட் ஆயிடுவேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிஐடி விஜய் வெளியே வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்து பிரயோஜனம் இல்லையா? அவனை தீர்த்து கட்டணும். ஓகே. வெளியே இருக்கிற பொட்ட கழுதைய டைகர் ரூட் வேற. நெகட்டிவ் ரகசியம் தெரிஞ்சவங்க 2 பேர். அந்த 2 பேரை தீர்த்து கட்டிட்டா நம்ம ரூட் வேற. குட். ஹே ஜக்கு, அடுத்த வாரம் நீ தூக்குல தொங்க போற. நான் சொல்றத கேட்டா நீ உயிரோட வெளியே போயிடலாம். என்ன செய்யணும்? 16 பேரை கொலை செஞ்சுட்டு நீ உள்ள வந்திருக்க. இன்னும் ஒருத்தனை கொலை செய்யணும். யார? கைதி விஜய. நீ அப்படியே வெளில வந்த? வணக்கங்க. கும்பிடணுங்க. ரூம் நம்பர் 205. வீட்ல இருந்தா கண்டுபிடிச்சிடுவோம்னு ஹோட்டல்ல வந்து இருக்காளா? ரூட்டே வேற. 205.
இப்ப என்ன நடக்க போகுது பாரு. நான் தான் ஜெயில் சூப்பரன். மறந்துட்டியா? அதை எப்படி சார் மறக்க முடியும்? நீயும் ஜக்கும் கூட்டாளியாமே. சார் அது வந்து எனக்கு தெரியும், நீயும் ஜக்கும் கூட்டாளிதான். நீ உள்ள வந்த, அவன் வெளிய போயிட்டான். நாளைக்கு அவன் உள்ள வருவான், நீ வெளிய போயிடுவ. இப்படித்தான் நடக்க போகுது. இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நான் எழுச்ச வாயனா. நடந்தது என்னன்னா, ஜக்கு வேணும்னு என்கிட்ட தகராறு பண்ணிட்டு அவன் வெளியே தப்பிச்சு போயிட்டான். எஸ். அது எப்படி நான் நம்புறது? இங்க என்ன நடந்ததுன்னு டீடைல்ஸா விலாவரியா சொல்லணும். சார், என்னால விளக்கமா சொல்ல முடியாது. எப்படி நடந்துச்சுன்னு செஞ்சு காட்டுறேன். கரெக்ட். வாங்க வாங்க. சார், இப்ப நீங்க தான் நானு தப்பிச்சுட்டு போனானே ஜக்கு, அவன். என்னைய ஆள மாத்திர? சார், விலாவாரியா சொல்ல வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க மேல ஏறி வெள்ளை அடிக்கிறீங்க. என்ன என்னைய வெள்ளை அடிக்க சொல்ற? I am the officer. தெரியும் சார், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க தான் நானு. அன்னைக்கு நான் இப்படிதான் மேல ஏறி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இதுல ஏற சொல்றியா? ஆமா. ராத்திரி பூரா நைட் டியூட்டி, இப்ப இதுல ஏற சொல்ற? ஏறேன். இப்ப என்ன நடக்குது பாரு. பாருங்க. அம்மா, பாத்து. என்னையா என்னையா கவுத்துட்டேன்? சார், விலாவாரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு நான் இப்படிதான் கவுந்தேன். கரெக்ட் கரெக்ட். சார், குத்து விடுங்க. சார், நான் இப்ப ஓடி போக போறேன். நீங்க அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அன்னைக்கு ஜக்கு இப்படிதான் ஓடுனா, நான் இப்படிதான் வேடிக்கை பார்த்து நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ ஓடு, நான் வேடிக்கை பாக்குறேன். என்னையா ஏன் நீல மேல போற? இப்படிதான் சார் ஜக்கு மேல வந்தா. அப்ப சரி, நெக்ஸ்ட். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன நடக்க போகுது? இப்ப கீழே குதிக்க போறேன். ஏன்? ஜக்கு இப்படிதான் கீழே குதிச்சான். அப்ப குதிச்சிடு. டாடா. இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்க வேலை போக போகுது சார். உங்களை மாதிரி ஒரு இழிச்சவன் நான் பார்த்ததே இல்ல சார் என் லைஃப்ல. வாட் யூ சே? இந்த கைதியும் தப்பிச்சுட்டு போயிட்டான் சார். எப்படியா தப்பிச்சு போனா? அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு நான் செஞ்சு காட்டட்டுமா சார்? செஞ்சு காமியே. இத புடிங்க. இப்படி ஒவ்வொருத்தனா ஓடிட்டா கடைசியில ஜெயிலுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும். போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ், நான் ஏசிபி சக்கரவர்த்தி பேசுறேன். ஜெயில இருந்து குற்றவாளி விஜய் தப்பிச்சுட்டானா? அவன் வெளியே இருக்கிற வரைக்கும் நல்லவங்க நடமாடவே முடியாது. சோ நான் ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுக்கிறேன். அந்த விஜய் எங்க பார்த்தாலும் நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளுங்க. ஓகே? எப்படி டைகர்? உருட்ட வேற. கொஞ்ச நேரம் நீ இங்கே இரு.
விருந்தெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாரி, ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. விருந்து ஆரம்பிக்கலாமா? நாமெல்லாம் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு போறோம். குழந்தை மட்டும் விஷம் தடவன இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு போறோம். சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே குழந்தை உன் கண்ணு முன்னாடி ஐயோ அம்மான்னு வைத்த வழியால துடிக்கும். வாடி வதங்கி சுருண்டு செத்து போகும். குழந்தைய ஒண்ணு பண்ணிடாதீங்க. உன் எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து குழந்தைய விட்டுறோம். அதே மாதிரி எங்க எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த நெகட்டிவ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, குழந்தையும் துடிக்க வேணாம், நீ அதை பார்த்து துடிக்க வேணாம், நாங்களும் துடிச்சு வெளியூர் போக வேணாம், மொத்தத்துல யாரும் துடிக்க வேணாம். நெகட்டிவ் கொடுத்துட்டா சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த நெகட்டிவ் பத்தி தெரியாது தெரியாது தெரியாது. அப்ப வேற வழி இல்ல, குழந்தை ஸ்வீட் சாப்பிட்டு தான் ஆகணும். பாப்பா ஸ்வீட் சாப்பிடுமா? எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உனக்காக சாப்பிடுறேன். எடுத்துக்கிட்டோமா? எமகாதக குழந்தைப்பா. நீ சாப்பிடுமா? நெகட்டிவ கொடுத்துட்ட, மாத்து மருந்து இருக்கு, குழந்தை தப்பிச்சுக்கோ. இல்ல குழந்தை உன் கண்ணு முன்னாடியே ஐயோ அம்மா ஐயோ வலிக்குது அம்மா, மயக்கமா இருக்கு மயக்கமா இருக்கு. பாப்பா விஷத்தை சாப்பிட்டது நீ, எனக்கு இல்ல மயக்கமா இருக்கு. ஏன் ஒரு ரூட்டே வேறயா? பாப்பா உன்னை வித்தியாசமா ஹேண்டில் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நீ ரூட்டே மாத்துற. அதனால நான் ரூட்டை மாத்த போறேன். ஏப்பா அந்த விஷ ஊசி இல்ல, அது கொண்டு வா. என்ன வேணாலும் கொண்டு துள்ளி குதிச்ச இந்த புள்ளிமான் துடி துடிச்சு செத்து போகும். அவனை பிடிச்சு கட்டுக்கடா. நெகட்டிவ் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்ப பாரு உன் அன்பான காதலனை எப்படி க்ளோஸ் பண்றோம். மிஸ்டர் விஜய், கடைசியா கேக்குறேன், அந்த நெகட்டிவ் கொடுத்துட்டா நீங்க எல்லாம் உயிரோட போலாம், இல்ல கடமைதான் முக்கியம்னா நீங்க எல்லாம் இங்கேயே சமாதியாக வேண்டியதா? என்ன சொல்ற? சமாதியாக போறது நானா நீங்களான்னு பார்க்கலாம்டா. கட்டி வச்சுட்டு அடிக்கிறியாடா? நீ எல்லாம் ஆம்பளையா? அப்போ உங்க அப்பாவை நெகட்டிவ கொடுக்க சொல்லு. அது சரி, நெகட்டிவ்னா இப்படி இருக்கும். இந்த பட்டு இருந்துதா? ஆமா, உனக்கு தெரியுமா? அது என்கிட்ட இருக்கு. சொல்லு சொல்லு, எங்க இருக்குது சொல்லு. பொம்மையில இருக்கு. பொம்மையில
இருக்குதா? போய் எடுத்துட்டு வா. போ, ஓடு. சீக்கிரம் போ. இதானே அதான். கொண்டு வா, கொண்டு வா. அப்பாவை அவித்து விடு. போறேன். டேய், அதுக்குங்கடா. கொண்டு வா. வா, 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 கொண்டு வா. குடு, குடு. எதுட்டே வேற அப்பா